அது அந்த திரு வாழ்வழிப்புத்தூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து அங்கிருந்து தலத்துக்கு சாமி புறப்படுகிறார். அதை பற்றி 119வது பாட்டில் பேசுகிறார். திருப்பதிகம் பாடிய சென்று அங்கு எய்தி தேவர் பெருமானார் தாம் கோயில் வாயில் பொறுப்பொழியோ மயிர்ப்புலகோ விரவித்தாழ்ந்தே உள்ளணைந்து பணிந்து ஏத்தி உருகும் அன்பால் பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாலானை போற்றி வைத்து புறம்போந்து தங்கி பூமென் கருப்பு வயல் வாழ்வழி புத்தூரை நீங்கி காணாட்டு முள்ளூரில் கலந்த போது என்று பக்கத்தில் காணாட்டு முள்ளூர், இப்போ காணாட்டம் புலியூர்னு அந்த ஒரு பேர், காணாட்டம் புலியூர். இப்போ அது உள்ள தேவார பேர் காணாட்டு முள்ளூர். இப்போ சொல்கிற பேர் காணாட்டம் புலியூர்னு பேர். திருப்பதிகம் பாடின கீழே பாடினதாகிய இந்த வாழ்வழிப்புத்தூர் தேவாரம். பாடிய சென்றங்கு எய்தி தேவர் பெருமானார். இப்போ அந்த பதிகத்தை எங்கே பாடியிருக்காரு? வாழ்வழிப்புத்தூர் போகும்போது தான் பாடியிருக்காரு. வாழ்வழிப்புத்தூரில் பொன்மேலே தான் போகிறாருன்னு சொல்கிறார் பாருங்க. பதிகம் பாடிக்கொண்டே போகிறார். திருப்பதிகம் பாடிய சென்று அங்கு அப்படிங்களா பாடிக்கொண்டே தான் போனார். அவன் வாழ்வழிப்புத்தூர் போகும்போதே பதிகம் பாடிட்டுருக்கார். சென்று அங்கு எய்தி தேவர் பெருமானார் தாம் கோயில் வாயில், இந்த கோயில் வாசலுக்கு போய் ஒரு பொழியும் மயிர்ப்புலகம் விரவித்தாழ்ந்து சுவாமியுடைய அந்த காட்சியை பார்த்து மயிர்ப்புலகம் ஏற்படுகிறது. எதிர்காட்சியா எதிர்காட்சின்னு இருக்கா? சரி. ஒரு பொழியும் மயிர்ப்புலகம் விரவித்தாழ்ந்தே உள்ளணைந்து பணிந்து ஏத்தி உருகும் அன்பால் பொறுப்பறையன் இடமடப்பாவை இடப்பாலானை போற்றி செய்து புறம்போந்து தங்கி அந்த ஊரை சாமியை கும்பிட்டு விட்டு அங்கேருந்து வெளில வந்து பூமென் கருப்பு வயல், பூமென்னா பூ பூத்திருக்கக்கூடிய மென்மையான கரும்பு, கரும்புங்கிறது கருப்புன்னு ஆயிருக்கு. இதான் வழித்தல் விகாரம். கரும்புன்னு தான் நம்ம சொல்லுவோம், அது கருப்புன்னு ஆகிட்டு பாருங்க. கருப்பு எல்லாம் வயல்லாம் கருப்பாக இருக்க போடுறதுன்னு அர்த்தம் ஆகிடக்கூடாது. இப்போ அங்கே அப்படி தான் ஆகப்படுற மாதிரி சூழ்நிலை தான் உண்டு பண்ணிட்டு இருந்தான். இடையில கொஞ்ச நாள் இப்போ தடுத்து வச்சிருக்கான். இந்த மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழ நாட்டில் இல்லை அந்த காவிரி படுகையெல்லாம் கவர்மெண்ட்டை தோன்றுனுச்சு. அப்போ அப்படி தான் உள்ளேருந்து ஆயில் பொங்கி வயல்லாம் கருப்பாக போட்டு எங்கே பார்த்தாலும். அதனால் அந்த கருப்பு வயல் இல்லை, இது கருப்பு வயல். இது கருப்பு வயல் வாழ்வொளி புத்தூரை நீங்கி காலாட்டு முள்ளூரில் கலந்த போது அங்க போறார். காணாட்டு முள்ளூருக்கு போறார். அங்கே நடந்தது, காணாட்டு முள்ளூரை சாரும்போது கண்ணுதலாங் எதிர்காட்சி கொடுப்ப கண்டு தூணால் மென் மலர் கொன்றை சடையார் செய்ய துணை பாத மலர் கண்டு தொழுது என்று வானாலும் திருப்பதிகம் வல்வாய் என்னும் வண்டமிழின் தொடைமாலை மலரச் சாத்தி தேனாறு மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த திரு எதிர்கொள்வாடியினை எய்தச் செல்வார் சொல்றார். திரு காணாட்டு முள்ளூர் என்ற கஷேத்திரத்தில் சென்று எப்படி வழிபாடு செய்ய போறார்? போகும்பொழுது காணாட்டு முள்ளூர் சாமி எதுக்கு வந்துட்டார். இதேமாரி திருப்பனையூரில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நடன காட்சி கொடுத்தார். அதேமாரி இங்கே கொடுக்குறார். காணாட்டு முள்ளூரை சாரும்போது கண்ணுதலார் எதிர்காட்சி கொடுப்ப கண்டு. இந்த எதிர்காட்சியை தான் பார்த்தீங்களா நீங்க? சரி. தூணால் மென் மலர் கொன்றை சடையார் செய்ய துணைப்பாத மலர் கண்டு தொழுதேன். அதனால அந்த பெருமானுடைய திருடியை கண்டு தொழுதேன் என்கின்ற குறிப்பமைத்து வானாலும் மலர்பதிகம், வான் நாளும் உலகத்தை ஆளக்கூடியதாகிய மலர்பதிகம். என்ன மலர்பதிகம்? சொல் மலரக்கூடியதாகிய பதிகம். ஒரு ஃபேனை தூக்கி அங்கே மேலே வச்சுருக்கீங்க, போட வேணாம், பிரேக்கில் போடு. தூணால் மென்மலர் கொன்றை சடையார் செய்ய துணைப்பாத மலர் கண்டு தொழுதேன் என்று வானாலும் திருப்பதிகம் வல்வாய். அந்த பதிகம் வல்வாய்னு தொடங்குகிறது. வல்வாய் என்னும் தவன் தமிழின் தொடை மாலை மலரச் சாத்தி அந்த பதிகத்தை பாடி தேனாறு மலர்ச்சோலை மருந்து சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்ததாகி திருவெதிர்கொள்பாடி என்கின்ற கஷேத்திரத்தை அடைகின்றார். அங்கேருந்து நேராக சாமி கிட்டத்தட்ட குத்தாலம் வழியாக போகிறார். அங்கே தான் எதிர்கொள்பாடி இருக்குது. திருமணஞ்சேரி எதிர்கொள்பாடிலாம் பக்கம் பக்கம் இந்த கஷேத்திரத்துக்கு போகிறார்.
ஒரு எதிர்கொள் பாடி போகிறதுக்கு முன்னாடி காலாட்டு ஒரு தேவாரம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக தேனிடை வரை டீ சாப்பிட்டு அதெல்லாம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த தேவாரம் இப்போ காலாட்டு முள்ளூர் என்கின்ற ஊரை சேர்ந்த தேவாரம். வல்வாய மதிமிளரும் வளர்சடையானேன்னு தொடங்கக்கூடிய தேவாரம். ரொம்ப பெரிய பெரிய பாடல் தேவாரம். இந்த காலாட்டு முள்ளூர் தேவாரம் பாருங்க, கொல்லைக்கவ்வானம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. இதுதான் தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்குமடி என்கிற அந்த பண்ணு இருக்கு, அந்த தேவாரம் இருக்கக்கூடிய பண்ணு. அம்மானே அறியாத சாதி ஆர்வம் உள்ளதே, இதெல்லாம் ஒரே பண்ணு தான். வல்வாய மதிமிளிரும் வளசடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர் தங்கோனை புல்வாயை கீண்டுலகம் உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் முப்பூரினோள் நான்முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடத்தாழை என்று ஒட்டளர்ந்து வீரைனாறு முருகுவீரி போழில் சூழ் கல்வாய கருங்கோவலை கண்வளரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தோழுதேனே திரையினார் கடல் சூழ்ந்த தென்னிலங்கை கோணை செற்றவனை செஞ்சடைமே வெண்மதியினானை கரையினார் பூனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காணாட்டு முள்ளூரில் கண்டுகழல் தொழுது உரையினார் மத யானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த ஒந்தமிழ்கள் வல்லார் பறையினார் வகை ஞாலம் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவர் தாமே பாடுகிறார். கொள்ளிடத்தின் கரை மேல இந்த ஊரு கலவுலாம் பாருங்க. தேவாரத்தில் கொள்ளிட நதியை பற்றி வரக்கூடிய குறிப்பு ரொம்ப ரேர். இந்த தேவாரத்தில் வருது. இல்லை ஆமாம், கொள்ளிடம் தான். கொள்ளிடம் வேற எதுவும் குறித்து இதில் குறிச்சிக்காம கொள்ளிடத்தை பற்றின நீங்கள் ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா, எந்த தான் நீங்கள் கேட்டீங்க. கொள்ளிடத்தை பற்றின குறிப்பு இதில் இருக்கு. இதுதான் இது பக்கத்தில் தான் இருக்குது. வைத்திர கோயிலுக்கு மேற்க கொள்ளிடம்னா கொள்ளிடம் கரையில், அது நீங்கள் சொல்கிறது இது கழிப்பாலை தான் கடல் ஓரத்தில் இருக்கும். மகேந்திரப்பள்ளி இருக்கு. மகேந்திரப்பள்ளி கடல் ஓரத்தில் கொள்ளிடம் கரையில் இருக்கு. அது இதெல்லாம் கிழக்க, இது மேற்க. அது என்னது அப்படியா தெரியல எனக்கு. வல்வாய மதியினர், அதனால் வல்வாய மதி அதுதான் வாயை பிளந்து கொண்டு இருக்கிறது போல இருக்கல. அப்படி பிறை அதான் வல்வாய மதியினர். வாயிலேருந்து ரெண்டு கோரப்பல் நீட்டிட்டு இருக்கிறது மாதிரி தான் பிறை இருக்கு. அதான் வல்வாய மதி மிளிரும்னர். மிளிர்தல்னா ஒளிர்கிறது. எப்படி ஒளிருது? பளிச்சு பளிச்சுன்னு ஒளிருது. திருவடி சிலம்புகள் களீர் களீரென திருமுடியில மதியொளி பளீர் பளீரென ஒரு கீர்த்தனை இருக்கு. சாமி ஆடும்போது எப்படி இருக்கான்? பளிர் பளிர்னு ஒரு தலையை திருப்பி திருப்பி ஆட்டும் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நிலா அப்படி பளிர் பளிர்னு ஆடுதுன்னு இருக்கிறாங்க. அதனால வல்வாய மதிமிளிரும் வளர்சடையினானே மறையவனை வாய்மொழியை வானவர்தங்கோனைனர். மறையவனை வாய்மொழியைனா மறை, வேதத்தினால திதிக்கப்படக்கூடிய சுவாமி என்ற அர்த்தம். அதனால பிரேக் இன்னும் முடியல உங்களுக்குலாம். எங்கே போயிருந்தீங்க நீங்களா? அப்போ மறையவனை வாய்மொழியை வானவர்தன் கோணை புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்த ஆணை. இது திருமாலை குறிக்கிறது. புல்வாயை கீண்டுன்னா கொக்கு, கொக்காக வந்த வசரனை வாயை புலந்து விட்டார்.
புல்வாயை கீண்டு உலகம், அவன் பேர் கேசின்னு பேர், அந்த அசுரனுக்கு பேர் கேசின்னு. இந்த அசுரனை கொண்டது சொல்லுகிறார். புல்வாயை கீண்டு, புல்னா பறவை, புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தானேன்னா மண்ணை வாயில போட்டு திறந்து காமிச்சார். அப்புறம் உலகத்தை, அதுதான் உலகம் விழுங்கி உமிழ்ந்தானேன்னு சொல்லுகிறார். பொன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தின் ஆணை, பொன் போன்ற நிறமுடையவன் முப்புரி நூல் அணிந்திருக்கக்கூடிய 4 முகமுடைய அது பிரம்மா. முள்வாய மடல் தழுவி முடைத்தாழை. அப்போ இவர் என்ன சொல்றாரு, வானவர்தம் கோணை புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி விழுந்த ஆணை ஆகிய திருமால், முன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தின் ஆணை. இவங்க எல்லாரையுமே யாரா பார்த்தாரு? யாரா பார்த்திருக்காரு? அவர் இப்போ சாமியாவே பார்த்திருக்காரு. 2 பேராலையும் காண்பர்க்கரியன்னு குறிப்பு இல்லை இங்கே. இப்போ திருமாலும் பிரம்மாவும் இருப்பது யாரு? சுவாமியை தான். அப்போ திருமாலையும் பார்த்தேன் பிரம்மாவையும் பார்த்தேங்கிறார். அந்த சுவாமியாவே பார்த்தேன், கானாட்டு முள்ளூர் சுவாமியே பார்த்திருக்காரு. இது அப்பர் சாமி சொல்றாரு இல்லையா, கரியானை மற்ற நான்முகனை கனலை காற்றை அப்படின்னு பாடல. கரியான்னா திருமால், நான்முகன்னா 2 பேராக இருக்கக்கூடியவரே சாமிதான் சொல்லுகிறார். பொன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று மொட்டாளர்ந்து விரைநாறு முருகு வெறி பொயில் சொல்லுனா தாழம் புதர். இது நெய்தல் மயக்கம், இது திணை மயக்கம். முள்வாய மடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாழம் போல என்ன இருக்கும்? முள்ளு உண்டு, தாழம் போல இருக்கு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதோட முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று. முடத்தாழைன்னு இன்னொரு வேறு விதமான ஒரு செடி, அது 2ம் சம்மந்தப்படுகிற இந்த இடத்துல. இன்று மொட்டலர்ந்து, அதுலேருந்து கொட்டக்கூடிய பூக்கள். மொட்டலர்ந்து விரைநாரும் முருகு வெறி பொழில். முருகுனா வாசனை, அழகு. அப்படி வாசனை வீசக்கூடிய பொழில் சூழ்ந்திருக்கக்கூடிய கல்வாய கருங்குவளையினர். அதனால் கல்வாய கருங்குவளை, கருங்குவளை பூ. கல்வாயன தேன் அதுலேருந்து வழியுதுன்னு அர்த்தம். கல்வாய பூ இப்படி விரிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதுலேருந்து தேன் வழிதான். அதான் கல்வாய கருங்குவளை கண் வளரும்னா அது படுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போனா பொட்டு இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, தூக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண் வளரும் கழனி, கழனினா வயல். அப்படிப்பட்ட வயல் சூழ்ந்த கானாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனேன்னு அந்த பெருமானை கானாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார்கள். விளங்குதா? ஒரு மேக முகிலாகி ஒத்துலகந்தானாய் ஊர்வனவோ நிற்பனவோ ஒழிகளுந்தானாய் ஒருமேவு கடலாடி பூதங்கள் 5ஆய் புனைந்தவனை புண்ணியனை புரிசடையினானை இருமேவு செல்வத்தார் 3 வளர்த்த திருத்தக்கந்தனர்கள் போதுநகர் எங்கும் கருமேதி செந்தாமரை கருமேதி செந்தாமரை மேயும் கழனி காணாட்டு முள்ளூரில் ஒரு மேகமுகிலாகி ஒத்து உலகந்தானாய் ஊரடமும் நிற்பனமும் ஊழிகளுமாய் எல்லா பொருட்களுமான நின்ற திருத்தாண்டக மாதிரி சொல்றார். ஒரு மேகமுகில், மேகமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். உலகங்களான இருக்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர்வனவாக இருக்கிறார், நிற்பனவாக இருக்கிறார். நிற்பன நடப்பன சரிப்பன இதெல்லாம் உயிரினங்கள், உயிரினங்கள் எல்லாமாக இருக்கிறார். இது சிவாத்வைத கொள்கை மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே சாமியாக ஆகிட்டா இருக்கிற கொள்கை. இது உபசாரம், எல்லா அவர்களுக்குள்ள இருக்கிறார். எல்லா கடப்பொருளுக்குள்ளேயும் இவருடைய சாரம் இருக்கு. திருவருள் உள்ள இருக்கிறதுனால தான் எல்லாமே என்ன ஆகுது, எங்க பொருளாக பரிணமித்திருக்கு. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளாமல் இந்த பாடல் எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி பாடல் எடுத்துக்கொண்டு தான் சிவாத்வைத சேவர்கள் எல்லாமே சுவாமி தான், ஒரே பொருள் தான் உலகத்தில் இருக்குது, சாமி மட்டும் தாங்கிறாங்க. சிவாத்வைத சேவர்களும் ஏகான்மவாதிகளும் ஒரே மாதிரி தான். அவன் ஏகான்மவாதம் பேசுகிறான், ஆனால் கடவுள் சிவபெருமான்னு ஒத்துக்கலை. ஆனால் இவன் ஏகான்மம் பேசுகிறான், ஆனால் கடவுள் சிவபெருமான் மட்டும்தான் பேசுகிறான். அதை வித்தியாசம். ஆகமத்தில் இருந்து கொண்டு ஏகான்மவாதம் பேசுகிறான், வேதத்தில் இருந்து கொண்டு ஏகான்மம் பேசுகிறான். இதை வித்தியாசம். சிவாத்வைத செய்வர் பரிணாமவாதின்னு பேர், எம்சகாரண பரிணாமவாதி. அவங்க கொள்கை மாதிரி இருக்கு இந்த பாட்டு. ஊரணமும் நிற்பனமும் ஊழிகளும் தானா, ஏன்னா ஊழி உலகத்தை அழிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். பொறுமேவு கடலாகி, கடலாக இருக்கார். பொறுமேவு கடல்னா அலை வந்து கரையை வந்து மோதக்கூடியதாக கடல்னு இருக்கும். பொறுமேவு கடலாகி பூதங்கள் 5ஆய் புனைந்தவனை புண்ணியனை புரிசடையினானை. 5 பூதங்களாக உலகத்தை படைச்சவன் அர்த்தம். புண்ணியன் தெரியும், புரிசடையினான்னா கட்டப்பட்ட தடையை உடையவன். திருமேவு செல்வத்தா 3 வளர்த்த திருத்தக்க அந்தணர்கள் ஓதும் நகர். நிறைய செல்வ உடையவர்கள். திருமேவு செல்வம்னா சிவ வழிபாடாகிய செல்வத்தைய உடையவர்கள் அர்த்தம்.
சாதாரண செல்வத்துக்கு என்ன தெரு இருக்கு இல்லையா? அதனால சாதாரண செல்வத்துக்கு தெரு இல்லை. உண்மை அந்த சிவச்செல்வம், செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அப்படியே திருமேவு செல்வத்தார் தீ 3. அதனா 3 தீ? அதான் என்ன வேறு 3 தீ என்ன சொன்னீங்க? திருமேவு செல்வத்தார் தீ 3 வளர்த்தாரு. ஆகவனியம், கார்கபத்தியம், தாட்சிணாக்னியம்னு பேரு. ஆகவனியம், ஆகவனியம், கார்கபத்தியம் வருவார். தாட்சிணாக்னியம். ஆகவனியம் அப்படின்னா தெய்வ காரியங்களுக்காக செய்யக்கூடிய அக்னி. கார்கபத்தியம்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிரக விஷயங்களுக்கு, கல்யாணம், காது குட்டி, இந்த மாதிரி விஷயம் ஹோமம் வளர்க்கும்போது அந்த அதுக்கு உள்ள ஹோமம். தட்சிணாக்னியம் தென்புலத்தார் பொருட்டு ஓம்பக்கூடிய அக்னி. 3 காரியத்தையும் அந்த அக்னியில் பண்ணலாம். அந்த அக்னியோடைய வளர்ச்சியின் போது அக்னியை பாலாக்னி, யமனாக்னி, பிரித்தாக்னின்னு இருக்கு. அக்னியை வளர்க்கும் போது குண்ட சம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஹோமம் வளர்க்கும் போது அர்த்தர்கள்லாம் குண்ட சம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணுவாங்க. குண்ட ஹோமம் ஆரம்பிக்கும் போது பார்க்கணும். முதல்ல குண்டம் தோன்றது மாதிரி பாவிச்சு ஜர்பையினால் கீறி சமித வச்சு அது அக்னியை உண்டு பண்ணி அக்னியை வந்து வளர்ப்பாங்க. அவர் எப்படி சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தார், அவர் திருமணம் செய்து அவர் விருத்தாக்னியாக ஆவார். சுவாகா சுதா இவங்கெல்லாம் திருமணம் செய்து கொண்டு இருப்பார். அவருக்கு எல்லா காரியங்களும் செய்த பிறகு அவர் விருத்தாக்னியாக ஆகிறார். அப்புறம் தான் அதில் சிவபெருமான ஆவாகனம் பண்ணுவாங்க. அப்போ தான் சிவாக்னி ஆகும். சிவாக்னி ஆகினது பிறகு தான் ஆகுதி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த ஆகுதி சென்று சாமி அடையும். இல்லைன்னா அதெல்லாம் செய்யாமல் வெறுமனே ஹோமம் கொண்ட மாரி ஒன்று கட்டி நெருப்பு கொளுத்தி போட்டு அதில் எல்லாத்தையும் போட்டால் அதுவும் நெருப்பு இது எரிஞ்சு நெருப்பாகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அக்னியை சுவாமியில் ஆவாகனம் பண்ணணும். அது சிவாக்னி என்று ஆவாகனம் பண்ண வேண்டும். அதான் அதில் அப்படி சொல்லக்கூடிய அக்னியில் ஆகவனியம், கார்கபத்தியம், தாட்சிணாக்னியம் 3. அந்த அக்னியை தான் சொல்கிறார்கள். தீ 3 வளர்த்த திருத்தக்க அந்தர்கள் ஓதும் நகர் எங்கும் கருமேதி செந்தாமரை மேயும் கழனினர். கருமேதினா எரும மாடு எதை மேய்கிறது? தாமரை பூவை மேய்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அது எங்கே மேய்ந்து முளைச்சிருக்காது? வயலில் மேய்ச்சிருக்கு. குளத்தில் கூட இல்லை, வயலில் முளைச்சிருக்கு அந்த தாமரை பூ சொல்கிறார். கருமேதி செந்தாமரை மேயும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேன். அப்படிப்பட்ட காணாட்டு முள்ளூர் என்கின்ற ஊரில் நான் இந்த பெருமானை பார்த்தேன் என்று காட்டுகிறார். இரும்புயர்த்த மோகிலய சோழத்தினானை கிரையவனை மறையவனை கண்குணத்தினானை சுரும்புயர்த்த கொன்றையோடு சுமதியாசோடும் சடையானை விடையானை சோதியனு சூடரை அரும்புயர்த்த அரவிந்தத்து அடிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகந்துரையின் அருகே கரும்புயர்ந்து பெருஞ்சென்னல் நெருங்கி விளை கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று சொல்கிறார். தாமரப்பூ பூத்திருக்கு. இந்த தாமரப்பு மேலே ஏறி உட்காந்து விளையாடுகிறது அன்னம் என்று சொல்கிறார். அன்னப்பறவைகள் பெருசாக இருக்கும். அந்த அன்னப்பறவைகள் ஏறி உட்கார அளவுக்கு தாமரப்பூ இருக்கணும் தான் எவ்வளோ பெருசு இருக்கு போல. தாமரப்பூ குறைந்த வச்சா அவ்வளோ பெருசு இருந்திருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய தாமரைப்பூ பூத்திருக்கிறது. அதான் சொல்லுகிறார். அரும்புயர்த்த அரவிந்தத்து அணிமலர்கள் ஏறினர். அரவிந்தம்னா மகரந்த தூள்னு அர்த்தம். அரும்பு பூ அப்படி பூக்க ஆரம்பிக்கல, பூவா இருக்கு, மொட்டா இருக்கு. அதில் தாமரை பூக்கள்ல அரவிந்தம் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் இருக்கக்கூடிய தாமரை பூக்கள் பொகுட்டுல அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகன்துறையின் அருகேனர். அப்படிப்பட்ட துறை இருக்கு அந்த ஊர்ல, குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்தில் என்ன இருக்கு? கரும்பு உயர்ந்து பெருஞ்சென்னேல் வெறுங்கி விலை கழனினர். கரும்பு எது நெல் எதுன்னு தனிச்சிக்க முடியாத அளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி உயர்ந்திருக்குங்கிறார். இந்த காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் ஆள் உயரத்துக்கு இருக்குமா, வயலில் இறங்கினா நெல் வயலில் ஆள் இடத்துக்கு ஆள் மூழ்கி இருப்பாங்க. இப்போ முட்டி வரைக்கும் தான் இருக்கே. இப்போ இல்லைன்னா ஆள் உயரத்துக்கு இருக்குமா அந்த
முதல் போட்டு வளர்ந்துருந்தாங்களாம். அதெல்லாம் கரும்பு எது நெல் எதுன்னு தெரியாத அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு நெல்லுன்னு சொல்கிறார்கள். சொல்கிறார் சாமி, கரும்பு உயர்ந்து பெருஞ்சென்னல் நெருங்கி விளை கழனி காணாட்டு முள்ளில் கண்டு. யாரை கண்டார்? இரும்பு உயர்த்த மூவிளைய சூளத்தினானேன்னார். மூவிளைய சூளம்ங்கிறது கையில் இரும்பினால இரும்பு உயர்த்த மூவிளைய சூளத்தினானேன்னா இரும்பால் ஆக்கப்பட்ட சூளம்னு அர்த்தம். இறையவனையும் அறையவனையும் குணத்தை இதெல்லாம் சாமிக்குரிய குணங்கள் தான். துரும்பு உயர்ந்து கொன்றையோடு தூமதியம். துரும்புனா வண்டு, வண்டு வைக்கக்கூடிய கொன்றையோடு கூட தூமதியம் சூடும் சடையானை விடையானை சோதி எனும் சுடரை என்று சொல்கிறார். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சடை வைத்திருக்கிறது, விடையே இருக்கும், விடையில் ஏற வர சோதிய சுடரே சூழலை விளக்கேன்னு பாடக்கூடிய அந்த கருத்து தான் அது. சோதி எனும் சுடரையினர். அவர் காணாட்டு முள்ளூரில் பார்த்தேன். இந்த காணாட்டு முள்ளூரில் தாமரப்பூ பூத்திருக்கு. தாமரப்பூ மேலே அன்னங்கள் ஏறி விளையாடுகிறது. அங்கே கரும்பும் நெல்லும் எதுவும் தெரியாத அளவுக்கு கலந்து விளைந்திருக்கு. அப்பேற்பட்ட கழனிகள் சூழ்ந்த காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேன் எனப்படுகிறார். பூளை பூனை கொன்றையோடு புரிசடையினானை. பூளைனா என்ன? அது ஒரு பூ, சின்ன பூ. பொங்கலுக்கெல்லாம் பறிச்சு விலைவெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். பொங்கலுக்கு வைக்கிற பூ தான் பூளை பூ. அதுதான் இந்த பூளைங்கிற பூவு சின்னதாக இருக்குது. அதனால தான் பூளையாம் பிறவி போய் ஒழியன்னு திருநாளை போகிறாங்க புராணத்தாக இருக்கும். பிறவி சின்னதுன்னு குறிப்பதற்கு புலையாம் பிறவியும் சேகா இருக்காங்க. பூளை புனை கொன்றையோடு புரிசடையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய். புனல் அனல் அதோடு சேர்த்து பூதங்கள் ஐந்துன்னு மிச்சத்தை சேர்த்து சொல்றார். நாளை இன்று நெருளனாய் ஆகாயமாகினார். நாளைங்கிற பொழுதானாரு, இன்றுங்கிற பொழுதா இருக்கார். நெருநலன்னா நேற்று, நெருநல். இந்த கருத்து அப்படியே இருநிலனாய் தீயாகி வானாகி இந்த தேவாரத்தில் அப்படியே இருக்கும். அந்த பாட்டு அப்பர் சாமி தேவாரத்தில். நாளை இன்று நெருநலை. நெருநல்னா என்ன? நேற்றுங்கிறத நெருநல். நேற்றுன்னு ஆயிட்டது. நெருநல் அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை. எஸ்டர்டேன்னு சொல்றோம் இல்லையா, இது சரியான தமிழ் சொல் நெருநல். நெருநலாயாகாயமாகி நாயிராய் மதியமாகி இன்றையம் வரணை பாளைபடு பயங்கமுகின் சூழல் இழந்தெங்கின் படுமதம் செய் கொழுந்தேரல் வாய்மடுத்து பருகி. படுமதம் செய் கொழுந்தேரலாம், பயங்கரமான போதை வரும் அதை குடிச்சா அப்படிங்கிறார். பாளைபடு பைங்கமிகின் சூழல் இளந்தெங்கினர். இளந்தெங்கின் படுமதம் செய் கொழுந்தேரல். தேரல் அப்படின்னாலே தேன் கல்லுன்னு குறிக்கும். தென்னங்கல்லுன்னு சொல்லுகிறார். கல்லில் வசதி தென்னங்கல்லுன்னு சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? கல் எப்படி இறக்கிறது? இந்த பாளையை சீவி விட்டோம்னா அதுலேருந்து சொட்டு சொட்டா வடியும். அதுதான் கல். அதில் சட்டி உள்ள கொஞ்சம் சுண்ணாம்பு தரையை விட்டா அது பதனின்னு சொல்கிறது. அது எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு இல்லாமல் புளிச்சிருச்சுன்னா அது கல்லுன்னு பேர். அதை குடிச்சா போதை வரும். சாதாரண போதை வராதாமா. படுமதம் செய் கொழுந்தேரல்னார். அடித்து விடி தூள் கலப்பெல்லாம் குடிச்சு விட்டுங்கிறார். சொல்றாங்க அப்படியே. பாளைவடு பைங்கமுகின் சூழல்னார். பைங்கமுகின் சூழல் இளந்தங்கின். அப்பா பாளைபடு பைங்கமுகு பாக்கு மரத்து பக்கத்தில் விளைந்திருக்கக்கூடியதாகிய தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து இறக்கக்கூடிய படுமதம் செய் கொழுந்தேரல்னார். கொழுந்தேரல்னா புதுசாக இருக்குது, இப்போதான் புது மரக்கல், ஒரு மரக்கல்லுங்கிறாங்களே அதுதான். படுமதம் செய் கொழுந்தேரல் வாய்மடுத்து பருகி, அதை வாய்மடுத்து பருகி காளை வண்டு பாட மகிழ்னார். அப்போ அந்த கல்லை போய் குடிச்சிருக்கு இந்த வண்டு. நீங்கள் வண்டு கல் இருக்கும்போதே கல்லை வடிக்கட்டு போது நீங்கள் பார்த்தீங்கனாலே அதை வடிக்கட்டு உள்ள வண்டு கல்லாக விழுந்து கிடக்கும், பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த புளிச்ச வாடை அதுங்களுக்கு பிடிக்கும்னா அது விழுந்து உள்ளே போய் செத்து விடுவது. அப்படி அது குடிச்சிட்டு கொஞ்சமாக குடிச்சுட்டு வந்து பாட்டு பாடுது. யாரை பார்த்து? பண்ணாடி வடிக்கட்டு. காளை வண்டு பாட, காளை வண்டு பாடுதான். வண்டுகள்ல காளை வண்டு. அது எதுக்கு பாடுது? அதோட ஆளுக்காக பாடுது, பெண் வண்டுக்காக பாடுது. ஆனால் அதை கேட்டு எங்கேயும் பாட்டு ஒன்று நம்ம ஆடுறது இல்லையாப்பா. பாட்டு எங்கே ஓடுறது நம்ம? அது பாடுற கேட்டு மயில் ஆடுதான். காளை வண்டு பாட மயில் ஆளும் வளர் சோலை. அப்படிப்பட்ட சோலை அது காணாட்டு முள்ளூரில் இருக்கு. அந்த காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று அழகாக காட்சிப்படுத்துகிறார் சுவாமி. விளங்குதா? தெருக்கு வாய் பைங்கன்வெல் அறவரையினானை தேவர்கள் சூழா
மணியை செங்கன் வீடையானை முறுக்குவாய் மலர் ஒக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலக ஆய பெருமானை இருக்குவாய் அந்தணர்கள் எழுபிறப்புள் எங்கும் வேள்வியிருந்திரு நிதியம் வழங்கு நகர் எங்கும் கருக்குவாய் பெண்ணையோடு செங்குமாளி சோலை காணாட்டு முள்ளூரில். செருக்குன்னா கோபம்னு இந்த இடத்துல பொருள் வருது. செருக்குவாய் பைங்கன் வெள்ளரவுன்னர். அப்போ கோபமாக இருக்கக்கூடிய பாம்பு, பைங்கன்னா பசிய கண், வெள்ளரவுன்னா வெள்ள நாகம்னு அர்த்தம். வெள்ள நாகம் அந்த மதுமதினு படத்தில் ஒன்று காமி பார்த்துருங்க. வெள்ள நாகம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க, நேரம் பார்த்துருக்கீங்க படத்தில் டிவிலெலாம் காமிக்கிறாங்க, யூடியூப்லாம் வருது. அப்படி வெள்ள நாகத்தை கட்டியிருக்காங்க சாமி. பைங்கன் வெள்ளரவு அறையினானே தேவர்கள் சூளாமணியே செங்கன் விடையானேனர். இப்ப சாமியோட திருமணி எப்படி இருக்கா? முருக்க மலர் போல இருக்கிறார். முருக்கம்னா கல்யாண முருங்க மரம். கல்யாண முருங்க மரம் பூ வந்து சேப்பா இருக்கும், டார்க் ரெட்டா இருக்கும். அந்த நேரத்தில் சுவாமி இருக்காருங்கிறார். இவர் சிவன் தானே, அதனால சிவந்தவர், அதனால சிவன், அதனால அந்த பூ கலர்ல இருக்காருங்கிறார் இவர். முறுக்குவாய் மலர்வுக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானைனர். அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொட்டையை தேய்ச்சி வச்சா சுட்டுரும், நம்மளை சுட்டு கொட்டாங்க. அதான் சொல்றோம். நாங்கள் முருங்கை பற்றி பேசவே இல்லையா இன்னும். நான் கல்யாண முருங்கை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அது ரப்பர்லேயே கொட்டை உண்டா? காய் காய்க்குமா? இதில் ரப்பர் மக்குமாங்கய்யா? அது இயற்கையாக உண்டாகிற பொருள் தானே, எப்படி மக்காம? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து ரப்பர் உண்டு பண்ணுறாங்க. அந்த பால் தரையில் ஊற்றினா மக்கும் தானே? இவங்கள்ட்ட ரப்பர் தோட்டமே இருக்கு. பெரிய ரப்பர் எஸ்டேட் ஓனர் ஒன்று, எம்ஆர்எஃப் ஓனரா? அப்போ முறுக்குவாய் மலர்வுக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை இருக்குவாய் அந்தரர்கள் எழுபரப்பெங்கும் வேள்வி இருந்து இருநிதியம் வழங்கு நகர். இந்த அந்தரர்கள் எப்பொழுதும் பிறந்த பிறவிதோறும் அவர்கள் என்ன பண்றாங்க, வேள்வி செய்வதையே கடனாக கொண்டதுனாலே அவர்கள் எழுபரப்புள் எங்கும் வேள்வி இருந்து இருநிதியம் வழங்கும் எங்கும் நகரெங்கும் கருக்குவாய் பெண்ணைனார். அது என்ன பெண்ணை? கருக்குவாய் பெண்ணைங்கிறார். வாய் கருக்கு, ஏதோ யாரோ ஒரு பெண்ணுக்கு வாய் கருப்பு அடிச்சு போயிருக்குமோ, கற்கா பல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்களுக்குலாம் தெரியல பாருங்க, நமக்கு தான் தெரியுது. கற்கா பல்லுன்னா என்ன? கற்கா பல்லு குழந்தை பிள்ளைங்களுக்குலாம், சின்ன பிள்ளைல சத்து குறைபாடுலாம் பல்லு வந்து கருப்பு கருப்பாயிடும். வனங்காய் கருப்பில் கத்திரிக்காய் கடிச்சா கருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியேதான் கருக்கா கருக்கு வாய் பெண்ணை அப்படின்னாரு. அப்போ அது யாரோ ஒரு பெண்ணுக்கு வாய் கருப்பா இருக்குன்னு அர்த்தம் தானே? வேற ஏதோ வா பெண்ணைனா என்ன? இங்கே பெண் பனைமரம். வெரி குட்.
வெண்ணைனா பனைமரம். கருக்கு வாய் பண்ணைனா 2 பக்கத்துல என்ன இருக்கும்? கருக்கு இருக்கு. மட்டையில கருக்கு இருக்கு தெரியுமா? தெரியாதா? இந்த பனை மட்டையில 2 பக்கத்துல காம்புல 2 பக்கம் கருக்கு இருக்கும். வெட்டுறது மாதிரி கீருமே. தென்னை மரத்தில் இருக்காது, பனை மரத்தில் தான் இருக்கும். அது ஓலை இல்லை, பனைமட்டையோடைய காம்பு இப்படி நீக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் இலை இருக்கும் இப்படி விரிச்சிக்கிட்டு. அந்த இலைக்கும் மரத்துக்கு இடையில அந்த காம்பு இருக்கு, அந்த காம்புல 2 பக்கத்துலேயும் கருப்பு, 2 பக்கத்துலேயும் கருப்பு கலரில் கத்தி போல இருக்கும். அந்த சாலை இருக்க மாதிரி இருக்கும், ரம்பத்தில் இருக்க மாதிரி இருக்கும். பட்டுச்சுன்னா கிழிச்சிடும், அறுத்துடும். வடலேறுதல்னு ஒரு பகுதி உண்டு தமிழ் இலக்கியத்தில், அக இலக்கியத்தில். அதாவது தலைவனும் தலைவி விரும்புகிறார்கள்னா, அவன் ஏதோ ஒரு காரணத்தினால தலைவியை அடைய முடியவில்லை, அவனால் காதல் தோல்வி ஆகிடுச்சுன்னு வச்சுக்க. ஒன்று அவன் வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும், அவன் சொல்ல வாய்ப்பு இல்லை. வீட்டில் தடுத்து வச்சுருப்பாங்க, விட மாட்டேறாங்க. வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா இவன் என்ன செய்வானா, கடைசி கட்டம் வேறு வழி இல்லாமல் மடல் ஏறுவான். மடல் ஏறுதல்னா என்னன்னாக்க, இந்த கருக்கு மட்டையினால் செய்யக்கூடிய ஒரு வாகனம், குதிரை போல் செஞ்சு அது மேலே ஏறி அவன் வருவான். மேலே அவன் மேடெல்லாம் கிழிச்சு ரத்தத்தோடு தெருவில் அவன் பெண்ணை அவள் யாரை நினைத்து அவன் காதல் செய்துட்டு இருந்தானா, அவள் பேரை சொல்லி ஊரில் வந்தான்னா அது அவனுக்கு ரொம்ப இழிந்த நிலை. அப்படியாவது அவன் கட்டிக்கிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ளே வருவான், அந்த பொண்ணோட ஊருக்குள்ளே. மடல் ஏறுதல்னு பேர். அப்போ ஊருக்காரவெல்லாம் கூப்பிட்டு வச்சு, என்ன அவனுக்கு பிரச்சனை, எந்த பொண்ணை விரும்பினா அந்த பேர் சொன்னான்னா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும். விரும்பிட்டா கட்டி வைக்கின்றதான்னு சொல்லி ஊரில் உள்ளவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது மடல் ஏறுதல்னு தமிழ் ஒரு துறை, ஆண்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு கிடையாது. கடலெண்ண காமம் உடைத்து மடலேரா பெண்மைன்னு திருக்குறள் இருக்கு. ஆணை விட பெண்ணுக்கு அதிகமான ஆசை இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ண மாட்டான், இந்த மாதிரி ஒரு இழிந்த செயலில் ஈடுபட்டு அவனை விரும்புகிறேன் என்று வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ள மாட்டாள் அப்படின்னு காட்டப்படுது. ஆனாலும் கூட தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல் சிறிய திருமடல்னு பாடுறார். மடலேறி பாடுறதா பாடுறார் திருமால் மேலே. அங்கே ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த கருக்கு மட்டை, அது மேலே ஏறி உட்காந்துட்டு வருவாங்க, மேலே கிழித்து கொண்டு வரும். கருக்கு வாய் பெண்ணையோடு தெங்குமலி சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று சொல்லுகிறார். விடையறவ கொடியேந்தோம் விண்ணவர் தங்கோணை வெள்ளத்து மாலவனும் வேதமுதலானும் அடியினையும் திருமுடியும் காணரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மாடவார்கள் உடைய வீழ குழல வீழ கோதை கூடைந்தாட குங்குமங்கள் உந்தி வரும் கொள்ளிடத்தின் கரை மேல் கடைகள் வீடுவார் கூவலை களைவாரும் கழனி காணாட்டு முள்ளூரில் விடை அரவ கொடியேந்தும் வெண்ணவர்தம் கோணையினர். விடை அரவம்னா அந்த ரிஷபக்கொடின்னு அர்த்தம். விடை அரவம்னா விடை சத்தம் போடக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வச்சுக்கணும். ரிஷபக்கொடி அவ்வளோதான். ரிஷபத்தினுடைய அடையாளம் இருக்கக்கூடிய கொடியை ஏந்து வெண்ணவரதுக்கு தலைவன். வெள்ளத்து மாலவன்னர், அதனால் வெள்ளத்து மாலவன் மண்ணில் கிடக்கிறாரா யாரு? வெள்ள தரவில் துயின்ற அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்களா, வெள்ளத்து அரவுன்னு அதை பாடுறாங்க. எப்படியே சாமி பாடிருக்கேன் இந்த வார்த்தை. ஆண்டாளுக்கு முன்னோடியாகவே வெள்ளத்து அரவுன்னு ஆண்டாள் பாடுற அந்த சொல்லாட்சியர் பயன்படுத்திருக்காரு பாருங்க. வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடியனையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள். சாமி தான் இது எல்லாமே. சங்கரன் தத்துவன் தையல் மடவார்கள் பெண்கள். உடையவிழ குழலவிழ கோதை குடைந்தாட. எப்படி அவர்கள் குளிக்கிறாங்க பாருங்க பெண்கள்லாம். உடையவிழ குழலவிழவா குதித்து குதித்து விளையாடினா ஆண்கள் யாரும் இல்லை பார்க்கறதுக்கு. பெண்கள் மட்டும் இருந்தால் பண்ண கேள்வி கேட்க வேணும் போ. உடையவிழ குழலவிழனா தலையில் கொண்டை போட்டு குளிக்கிறாங்க. இது அவிழ்ந்து விழுகிறதுங்கிறார். உடையவிழ குழலவிழ கோதை குடைந்து ஆட குங்குமங்கள் உந்தி வரும் கொள்ளிடத்தின் கரையினர். குங்குமம்னா குங்கும மரம். குங்கும மரங்கள் அடித்து கொண்டு வரக்கூடியத கொள்ளிட நதியினர். அந்த நதி கரை மேலே இருக்கு. கடைகள் விடுவார் குவளை களைவாரும் கழனினர். கடைகள் விடுவார்னா கடைசி பகுதின்னு அர்த்தம்.
அதாவது வயலில் களையை அரிக்கிறாங்க, சேத்து களை அரிக்கிறதுன்னு ஒன்று உண்டு வயலில். அதாவது நாற்று நடுறதுக்கு முன்னாடி பழைய வயலில் வந்து பார்த்திங்கன்னா சில புல் வகையெல்லாம் முளைச்சிருக்கும். அது என்ன பண்ணால் மேலே வந்து கிளம்பி கிடக்கும். சேத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையால் அப்படி அரித்து எடுத்து வந்து ஒதுக்குவாங்க. சேத்துக்கள் அரிக்கிறதுன்னு அதுக்கு பேர். நடுறதுக்கு முன்னாடி கையால் அப்படி அரித்து கொண்டு வந்து அள்ளி ரோட்டில் போடுவாங்க. இது வந்து களை முன்னாடியே களையிறது. சேத்துக்களை அரிக்காமல் நம்ம நட்டோம்னா அதிகமாக களை இருக்கும். எல்லாம் புரியுதுங்களா? ஏன்னா வேரோட பிடுங்கி எறிஞ்சிடுறது மாதிரி. அதுபோல் இவங்க எதையை தூக்கி எறிகிறாங்க? குவளை செடியை, இந்த கருங்குவளை பூவுடைய செடி நிறையா அங்கே இருக்கு இல்லையா வயலில், அதை அவங்க என்ன பண்ணுறாங்க? குவளை களைவாருன்னார். குவளை களைன்றார். குவளை என்னவா? அது களையாக இருக்குது. குவளை களைவாரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனேன்னு களை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறார். அருமணியை முத்தினை ஆனஞ்சு மாடும் அமரர்களிடம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனை பெரிவரிய மாமணியை திகழ்தகு தெம்போனை குறுமணிகள் கொழித்தெழுந்து சுழித்திரியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல். ஆகாக என்ன சொல்கிறார் இந்த வார்த்தை? எப்படி முடியாது உட்காருது பாருங்க. வந்து கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரை மேல கருமணிகள் போல் நீளம் அழகின்ற கழனி கனாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேன். என்ன அருமணி பெருமான் கிடைத்திருக்கரியவன் அர்த்தம். அருமணியை முத்தினை ஆனஞ்சும் மாடும். ஆனைந்துன்னா பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம்னா என்ன? ஆனைந்து. எப்படி சேர்க்கணும் அதெல்லாம்? எப்படி சேர்க்கணும் அதெல்லாம்? என்ன அதெல்லாம் சேர்த்து மந்திரம் வைக்கணுமா? யாருக்கு? மந்திரத்தினாலே கூட்டணும். சிவ பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் அது. அதனால அருமணியை முத்தினை ஆனைந்து மாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை வேத பொருளாக இருக்கக்கூடியவன் திருமணியை. திருமணினா அழகிய மணி, செல்வம் பொருந்திய மணி. தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனைனர். தீங்கரும்பு அதில் போட்ட ஊரல்னர் கிட்டத்தட்ட சாராயம். இது தீங்கரும்பின் ஊரல் அப்படின்னார். ஊரல்னா என்ன? ஊரல்னாலே சாராய ஊரல் தான். அந்த சாராயத்து பக்கு போடுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க? பழங்காலத்தில் முன்னாடிலாம் அப்படிதான். மருதம்பட்டை, வெல்லம், வேலம்பட்டையா? மருதம்பட்டைன்னு நான் கேள்வி. வேலம்பட்டையா? மருதம்பட்டையும் போடலாமா? போடலாங்கிறாங்க ஐயா சொல்றார். ஐயா தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பட்டை, ஆனா அதனாலதான் பேரே அப்படி வருது, பட்டை சாராயம்னு. சாராயம் ஆயுர்வேத மருத்துவத்தில் உண்டுங்க ஐயா. நீங்கள் கோழி குஞ்செல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், குன்னிக்கிட்டு உட்காந்துருக்கும். கோழி குஞ்செல்லாம் பெரிய சின்ன சின்ன கோழி கூட பெருசாக வரும்போது அதுக்கு வந்து வியாதி வரும். கோழி குஞ்சு அப்படியே குன்னிக்கிட்டு நிற்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா சாராயத்தை வாங்கி ஒரு டிராப் வாயுவில் விட்டால் அவங்க நல்லாயிடும். மனுஷனுக்கு பொருந்துமா கேட்குறீங்களா? பார்த்துங்க. அதனால் நமக்கு ஏதாவது மருந்துக்கு வாங்கமானு சொல்லி வாங்கி குடிக்காதீங்க. இப்போல்லாம் அது கிடையாது. இப்போல்லாம் பேட்டரி செல் போட்டு தான் தயாரிக்கிறானோ போட்டிருக்காத. போதை ஏறுறதுக்கு அதுக்குன்னு மாத்திரை இருக்குது, அதெல்லாம் போட்டு தயார் பண்ணணும். பழங்காலத்தில் சித்தர்கள் சொல்லக்கூடிய முறைப்படி அது எப்படி ஊறல் போடுறாங்கன்னாக்க கரும்பு, வெல்லம், பழைய பழங்கள், அழுகிய பழங்கள் இதெல்லாம் போட்டு நொதிக்க வச்சு மூடி வச்சுருவான். அது ரொம்ப நாள் ஊறினதுக்கு பிறகு அதை வந்து அடுப்பில் ஏற்றி பேரிச்சம்பழமா சரி அதெல்லாம் போட்டு புளிப்பு பழம் அது நல்லா பர்மனெண்ட் ஆன உடனே ஒரு வாரம் 10 நாள் கழித்து அதை தூக்கி அடுப்பு மேலே வச்சு மேலே கொதிக்க வச்சா வர ஆவி தண்ணியை குடித்தா அதுதான் எத்திலின். அது அப்படியே குடிக்கூடாது, ராவா குடித்தா குடல் வந்துவிடும். அதுவும் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் சாப்பிட்ணும் இல்லையா? அப்படி இருக்குது. அது யாருன்னு சொல்கிறார்? சாமி தான் அதுங்கிறார். இவங்களுக்கு அதுதானங்க போத. அதனால் மடலின் மட்டே என் மது வெள்ளமேன்னு கூப்பிட்றாரு சாமியை பார்த்து. மணிவாசக பெருமானம் மடலின் மட்டே
மடலில் மட்டும்தான் பூவில் வழியக்கூடிய தேன் அழைக்கிறார். அடுத்து மது வெள்ளம்னார். நம்ம அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம் ஒரு தடவை சாமி. மது வெள்ளமாக வந்து அப்படி இருக்கும் போ. நம்ம தண்ணி வெள்ளத்தை தான் பார்த்துருக்கோம். இவர் மது வெள்ளமே, மடலில் மட்டேன் மது வெள்ளமே அப்படின்னு சாமி பாடுறாரு. அதுபோல் இவர் ஊரல்னார். இது எதனால் போட்ட ஊரல்? இது தீங்கரும்பின் ஊரல்னார். கருப்பஞ்சாறில் தயார் பண்ண ஊரல் என்று சொல்லுகிறார். இருந்தேனை ஊரல், இருந்தேன தேன் அர்த்தம். செய்வரிய மாமணியை திகழ்தகு செம்பொன்னை குறுமணிகள் கொழித்திழிந்து, சிறிய சிறிய மணிகளை அடித்து கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம். குறுமணிகள் கொழித்திழிந்து கழித்து இழியும் திரைவாயினார். சுழித்து இழியும் திரை. இது அலை, இதெல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய கொள்ளிடத்துடைய நதியினுடைய அலை என்ன பண்ணும்? சுழிச்சுக்கிட்டு தான் ஒரு ஆத்து தண்ணியா சொல்லுகிறார். இழிந்து சுழித்து இழியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்து ஆடும் கொள்ளிடத்தின் கரை மேல்னு சொல்லுகிறார். கோல்வளையார்னா பெண்கள், அழகிய வளைகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள். குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனின்னு சொல்கிறார். கருப்பு கலரில் மணி இருக்கிறது போல நீலப்பூக்கள் மலரக்கூடியதாகிய அந்த கழனி, வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய கனாட்டு முள்ளூர் என்கின்ற அந்த ஊரில் கண்டு தொழுதேன் என்று சொல்லுகிறார். இழைத்தழுவு வெண்ணோளோம் மேவதிரு மார்பின் ஈசந்தன் என் தோள்கள் வீசியறியாட குழைதழுவு திருக்காதில் கோளரவம் அசைத்து கோவணங்கொள் கூழகனை குளிர்கடையினானை தழிதழுவு தண்ணீரத்த தென்னலதன் அயலே கடந்தரளமென் கரும்பின் தாழ்கிடங்கின் அருகே கழிதழுவி தேர்ந்தோடுக்கும் பழன காணாட்டு முள்ளூரில் கண்டு தோழுதேனே. இழை தழுவு வெண்ணூல்னார். வெண்ணூல் இழைங்கிறார். இழைனா என்ன? நூல் இழைன்னு சொல்கிற மாதிரி தான். அதில் 9 இழை இருக்கும். முதல்ல 3 இழையாக பிரித்து ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரி போட்டுப்பார். அப்புறம் திருமணம் ஆனது பிறகு 6 இழை, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 9 இழை. அதனால தான் பெரிய பூணாக போடும், அப்படி தானே? 9 இழை போட்டுக்கிறாங்க. அதனால தான் சாமியை பார்த்து பாடும்போது அப்புறம் 9 போலும் அவர் மார்பினில் நூல் இழைன்னு பாடினார். பூநூல் உள்ளுக்குள்ள திரிக்கும் பொழுது 3 மூணா இருக்கும், கடைசியில் 3 மூணா இருக்கிறது 9. அப்படியா? அது என்ன ஆச்சாரம்னு தெரியல. அதாவது 9 இழைங்கிறது இப்போ கிரகஸ்தருக்கு உரியது 9 இழை. அது அப்புறம் தான் சொல்கிறேன். 9 போலும் அவர் மார்பினில் நூல் இழைப்பார். நீங்கள் பூணல் போடுறதை பார்க்கணும். அதிகமாக பூணல் பார்க்கணும்னா சிதம்பரம் போனால் தான் பார்க்கலாம். இவ்வளோ படுத்து போட்டிருப்பார். அம்பாலும் போட்டிருப்பார். பெண்களுக்கும் பூணல் உண்டு. பிராமண சமூகத்திலே பெண்களுக்கும் பூணல் உண்டு. அவர் கல்வி கற்க போகும்பொழுது பெண்கள் பூணல் அணிந்து கொண்டு தான் போக வேண்டும். அது உண்டு. அது இப்போ பூணல்ங்கிறது என்னதுன்னா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு தான். அதுவும் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டீஃபால்ட்டாகவே போட்டுருக்குறாங்க. குறுக்க வஸ்திரம் போட்டிருக்கணும். யோக பாட்டம், அது குறுக்க வஸ்திரம் ஒன்றா தான் கல்வி ஞானம் வளரும். அதுக்காக தான் குறுக்க போடுறது. உபநயனம்னு தானே அதுக்கு பேர். ஏற்கனவே 2 நயனம் இருக்குது, ப்ளஸ் நயனம், அது உபநயனம். கல்வி கற்பதற்கு பிரம்ம ஞானத்தை வளர்வதற்குரியது. அதனால் பழங்காலத்தில் வேத காலத்தில் பெண்கள் எல்லாம் பூணல் போட்டிருந்தாங்க. அம்பாள் திருமணிகள் எல்லாம் பார்க்குறீங்கனாலே பூணல் போயிருக்கும். அம்பாள் திருமணி எதை பார்த்தாலும் பூணல் போயிருக்கும். அதுவே வந்து காளி பிடாரி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டாலே பூணல் போட்டிருக்கும். அந்த தெய்வங்கள்லாம். மற்ற தெய்வங்கள் பருத்தியில் போட்டிருக்கும். சாமி அம்பாள் பருத்தியில் போட்டிருப்பாங்க. அம்பாளுக்கும் உண்டு பூணல். பெண்களுக்கு பூணல் உண்டு, போடுறதில்லை இப்போ. ஆமாம் ஆமாம், சரி. அதுக்காக தான் குறுக்கு வஸ்திரம். ஆமாம், அது ஞானத்துக்கு பிரம யோக பட்டம்னு அதுக்கு பேர். யோக வஸ்திரம்னு அதுக்கு பேர். ஆமாம், எல்லாத்துக்கும் யோக வஸ்திரம்னு அதுக்கு பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் ஸ்ரீராம்னு கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் சொன்னார், பெண்களுக்கும் உண்டு, நாங்கள் விரும்பிக்கிட்டால் பெண்களுக்கும் போட்டு விடுறோம் அப்படின்னு.
சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன். நீங்கள் யார் போட்டுக்கிறாங்கன்னு? நீங்களுமா? பெண்களுக்கும் உண்டு, பூணல் உண்டு, போட்டுக்கிறது இல்லையா? அம்பாள் போட்டிருக்காளா? பூணல் எல்லாருக்குமே உண்டு, எல்லா காஸ்ட்டுக்குமே பூணல் உண்டு. சில காஸ்ட்டில் மட்டும் சில விஷயங்களுக்கு மட்டும் அதை வச்சுருப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அபர காரியத்துக்கு கண்டிப்பாக பூணல் உண்டு. எங்களுக்கு நாங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், கல்யாணம் பண்ணாலும் பூணல் போட்டுக்கொண்டு தான் செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக அன்னைக்காவது ஒழுங்காக போட்டுக்கோன்னு அர்த்தம். அப்படி எல்லாருக்கும் உண்டு, எல்லா காஸ்ட்டுக்குமே வச்சுருக்கிறாங்க. அவங்க டீஃபால்ட்டாகவே வச்சுருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா ஆச்சாரமாக இருக்கணும். பூணல் போட்டு கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் பொதுவாக நம்ம ஆச்சாரப்படி சொல்கிறேன், பூணல் போட்டுக்கொண்டு ஒருத்தன் போகிறான், 2 பேரும் வெளியில் போயிட்டு வராங்கன்னா, அவளுக்கு திடீர்னு அப்போ பொண்ணுக்கு அவள் வீட்டுக்கு விளக்காயிட்டான்னா அந்த பூணலை மாற்றணும். அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, ஏன்னா ஆச்சாரம் குறைவாயிட்டதுன்னு அர்த்தம். அது என்னங்க ஐயா, முடிவெட்டில் மாற்றணும் தான். ஏன்னா அது ஒரு துணி மாதிரி தானேங்க, அதோட விட்டுட்டு தானே அது பெண்கள் கூட இருந்தாலும். ஏன்னா பொதுவாக அது அப்படி இருக்குது, அதனால் மாற்றி கொள்கிறார்கள். அது எல்லா சமூகத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறத பேச இருந்தால் தானே மாற்றுறோம். இல்லைன்னா சுத்தமாக பிரச்சனை கிடையாது, சுத்தமாக போடுறதே இல்லை போடுறது. அதனால் இழைத்தழுவு வெண்ணூலும் அதை திரிக்கும் பொழுதே காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டு திரிக்க வேண்டும்னு இருக்குது. அந்த ராட்டையில் தான் அதை திரிக்கணும். பூணல் சும்மா இப்போ கடையில் டேரெக்டாக பூணல் கொடுங்க, முப்புரி நூல் ஒரு கண்டு அப்படின்னு எழுதி விட்டு வந்துடுறான் போய். அது முப்புரி நூலை அது கிடைக்கிது. இப்போ இது முப்புரி நூலுங்கிறது தனியாக கிடைக்கும். அது போய் அது சரியான கடையில் போய் வாங்கணும். அவங்களே எப்படி உண்மையாக பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது சின்ன பெரிய பிள்ளை ஆகாத கன்னி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த கன்னி பொண்ணு காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டு திரித்து தான் அந்த பூணூலை உண்டு பண்ண வேண்டும். அந்த பூணூலை தான் இவன் தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் சாஸ்திர சம்பிரதாயம் விதிக்குது. இப்போ அதுமாரி கடையில் போய் கேட்டால் யார் தரப்போறா? அப்போ இது எந்த பஷையில் வந்ததோ யாருக்கு தெரியும். என்ன வசதியம்மா, என்னது எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களே கேட்டுக்கிறோம். வசதியம்மா என்ன பேசுறீங்க? ஆமாம்மா, அவங்க வீட்டில் தயார் பண்ணி தான் வரும். அவங்க ஓரளவுக்கு அப்படியா? அப்பா, இழைதழுவு வெண்ணூலும் மேவு திருமார்பின் ஈசந்தன் எந்தோள்கள் வீசி எரியாட, எந்தோள் வீசி நின்று ஆடம் பெருமானை கண்கால் காண்பின்களோடு பாடாலே 8 தோள். அது சொல்கிறார். குழைதழுவு திருக்காதில் கோளரவம் அசைத்தனர். இந்த குழைதழுவு திருக்காதுன்னா வலது காலில் காது உள்ள பாம்பு விட்டுருக்கார். அது உள்ள ஒரு பாம்பு இருக்குங்கிறார். நாககுண்டலம். கோளரவம் அசைத்து கோவணங்கோள் குழகனைனர். குழகன் அப்படின்னா இளமையானவன் அர்த்தம். ஆனால் கோவணம் கட்டிக்கிறது தாத்தா தான் கட்டிப்பார். அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு என்னன்னு இருப்பார். ஆனால் சின்ன பிள்ளையா இருந்தால் கோவணம் கட்டு போவானா இந்த காலத்தில்? ஆனால் இவர் கட்டியிருக்கார். ஏன்? பிரம்மச்சாரியாகவும் இருக்கிறதுனால. கோவணங்கோள் குழகனை குளிர்ச்சடையின் அணை தழைதழுவு தன்னிறந்த தென்னல் அதன் அயலே தடந்தரள மென்கரும்பின் தாழ்கிடங்கின் அருகே, தடந்தரள மென்கரும்பின் தாழ்கிடங்குனர், அதெல்லாம் வயல், கரும்பு விளைந்திருக்கக்கூடிய அந்த வயல் அருகே கழை தழுவி தேன் தொடுக்கும் கழனினார். கழைனா மூங்கில், மூங்கிலும் கரும்பு ஒன்றோடு ஒன்று தழுவுகிறதுன்றார். கழை தழுவி தேன் தொடுக்கும் கழனி பழனச்சூழ்னார்.
தேன் சொரியக்கூடிய பூக்கள் பூத்திருக்கக்கூடிய கழனி. காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுது எனக்கு. பயணம்னா வயல். குனியினிய கதிர்மதியம் சூடு சடையானை குண்டலஞ்சே காதவனை பண்டினங்கள் பாட பணி ஊதிரும் சடையானை பால்வெண்ணி சாணை பல உருவும் தன் உருவே ஆயபெருமானை துணியினிய தூய மொழி கொண்டைவாய் நல்லார் தூணீலம் கண் வளரும் கொள்கிடங்கின் அருகே கனவினிய கதலிவனம் தழுவு போழில் சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டு தோழுதே. என்னென்ன சொல்றாரு பாருங்க வரிசையா. நெல் வயலம் சொல்றாரு, தாமரை பூ கொடுத்துருக்குங்கிறாரு, வாழைத்தொப்பு சொல்றாரு, இங்க கதலிவனம்ங்கிற. கதலிவனம்னா என்ன ஊரு? கதலிவனம்னு பேர் இருக்குது. பைங்கிலிக்கு கதலிவனம் பேர் உண்டு. பைங்கிலி வாழைத்தலை விஷமம் கொண்ட வேறு தலம் சரவணன். இதுக்கு தானே பின்னாடி வந்து உட்காந்து இங்கேயே கூப்பிடுறீங்களா கேட்குறீங்களா? வாழையை தலைவருஷமாக கொண்ட தலங்கள் என்னென்ன? பைங்கிலி வேற, கல்வாழை பைங்கிலியில. திருமருகல் வாழை தான். மருகல்ங்கிறது ஒரு வகை வாழை தான். மருகல்ங்கிறது ஒரு வகை வாழை. அங்கேயும் வாழை தான் தலைவருஷம். திருப்பைங்கிலி. பைங்கிலி நீலினா வாழை. நீலி அது ஒரு வகை வாழை. கதலி வனம்னார். குனி இனிய கதிர், அதான குனி. குனினா வளைந்ததுன்னு அர்த்தம். குனிவில் சொல்லுறோம் இல்லையா? குனிவில். கதிர் மதியம் எப்படி வளைஞ்சிருக்கல அது. குனி இனிய கதிர்மதியம் சூடு சடையானை குண்டலம் சேர் காதவனை, குண்டலத்தை சூடி இருக்கக்கூடிய காது. வண்டினங்கள் பாட பனி உதிரும் சடையானர். பனி உதிரம்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சடைன்னு அர்த்தம். பனி உதிரம்னா நிலாவுடைய கதிர்கள் விழக்கூடியது. பால்வெண்ணீற்றானை திருநீர் பூசி கொண்டிருக்கிறாய். பல்வுருவும் தன் உருவேயாய பெருமானை, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அவன் உருவமாகவே இருக்கக்கூடிய சுவாமின்னு அர்த்தம். துணி இனிய தூய மொழி, துணிந்து சொல்லக்கூடியதாகிய தூய மொழி தொண்டைவாய் நல்லார். நல்ல பெண்கள்னு அர்த்தம். இனிய மொழி பேசுவாங்க, கேட்பதற்கு தைரியமா பேசுவாங்க. அவர்கள் தூணீலம் கண் வளரும் சூழ்கடங்கின் அருகே, தூணீலம் கண் வளரும் சூழ்கடங்கின் அருகே கனவினிய கதலிவனம்னர். அவர்கள் அந்த கனவு காணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த கதலிவனத்தில் அமர்ந்து கொண்டு சந்தோஷம் படுறாங்க அந்த பெண்கள். நல்ல பேசக்கூடிய ஆற்றலை உடைய அழகிய மொழியுடைய பெண்கள்லாம் கதலிவனத்தில் அமர்ந்து இனிய பொழுதுபோக்குகிறார்கள். கனிவினியன்னர். கனிவுனா அன்பு, இனிமை, அதெல்லாம் இருக்கக்கூடிய இனிய கதலிவனம் தழுவு பொழில். அந்த கதலிவனம் இருக்கக்கூடிய பொழில், அது சூழ்ந்திருக்கக்கூடிய கனாட்டம் உள்ளில் கண்டு தொழுதேனே என்று சுவாமி சொல்கிறார். தேவியம் பொன்மாலை கோமான் தன் பாவை ஆக தன்னுருவம் ஒரு பாகம் சேர்த்துவித்த பெருமான் மேவிய வெண்ணரகத்தில் எழுந்தாமை நமக்கு மெய்நறியை தான் காட்டும் தலானை தூவியவாய் நாரையோடு குறுகு பாய்ந்து ஆர்ப்ப துறைகண்டை மேலிருந்து கையல் துள்ளி விளையாட காவிவாய் வண்டு பல பண் செய்யும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தோழுதேனே. தேவி யாரு? சுவாமிக்கு அம்பொன்
மலைக்கோமான் தன்பாவை ஆகனர். அம்பொன்னா அழகிய தங்கம் போன்ற மலை, இமயமலை, இமயமலைக்கு தலைவன் இமவான், அவனுடைய பொண்ணு பார்வதி, அவர் தேவியானார் அம்ப சாமிக்கு. அதான் தேவி அம்பொன் மலைக்கோமான் தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வைத்த பெருமான். அந்த அம்பாளுக்கு தன்னுடைய ஒரு பாகத்தை கொடுத்தார். மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மெய்நெறியை தான் காட்டும் வேத முதலானை. நரகத்தில் போய் விழுந்து விடாமல் நமக்கு சைவ நெறியாகிய திருவேந்தெழுத்தை கொடுத்தவர். அவர் வேத முதல்வனாக இருக்கிறார். அப்போ திருவேந்தெழுத்து எங்கே இருக்கு? வேதத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தூவியவாய், தூவியவாய்னா தூவி அப்படின்னாலே இறகுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வெள்ளைன்னு இறகு, வெள்ளை இறகுன்னு அர்த்தம். நாரை வெள்ளையா இருக்கு. தூவியவாய் நாரையோடு குறுகு, குறுகுனா கொக்கு, கொக்கு தான் குறுகு, குறுகுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறுகு குறுகுன்னு சொல்லி தான் கொக்குன்னு ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம. அதை ஆக்சுவலாக கொக்குங்கிற பதம் எங்கேயுமே நம்ம இருக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு சங்கப்பாட்டு மூதுரையில் தான் ஒரு ஏற்பாட்டில் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? அது ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு, அங்கே தான் பயன்பாட்டில் இருக்கும். அது குறுகுங்கிறது தான் கொக்கு, வெள்ளை கடலில் நொண்டு இருக்கும். அதை சாப்பிடுவாங்க. கொக்கை பிடிச்சி சாப்பிடுவாங்க. மடையான்னு ஒன்று இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க. மடையானும் குறுகு வகையை சேர்ந்தது தான். மடையில் இருக்கிறதுனால அது வெறும் மடையான்னு பேர். அதெல்லாம் மருதநில மக்களுடைய உணவுகள் தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கலா அது பின்னாடி தானே. அதெல்லாம் குறுகு தான் கொக்காயிருக்கு. முக்கியமாக மருத நிலத்தில் நீரில் இருக்கக்கூடிய மீன் பிடித்து சாப்பிடக்கூடிய பறவைகள் அதில் ரெண்டு முக்கியமானது கொக்கும் மடையானும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாரைன்னு ஒன்று வரும். நாரை வெளியிலேருந்து வரும். நாரை நல்லா ஹைட்டாக இருக்கும், பெருசு, இவ்வளோ பெருசுக்கு மேலே தான் இருக்கும். நாரை சின்னதாக இருக்காது. கொக்கு ஒரு கையில் அடைக்கலாம், இவ்வளோ தான் இருக்கும். அது கொக்கு சின்னதாக தான் இருக்கும். கொக்கு மடையெல்லாம் சின்னோண்டு இருக்கும். நாரை நல்லா பெருசாக இருக்கும். அது இதாக இருக்கும், மடையானா இருக்கும். மடையான் தான் நிறமாற்றமாக தெரியும். ஆமாம், கொக்கு. ஆமாம் ஆமாம். கோலக்காவா தெரியலைங்க, மேபி. அதனால் நாரைன்னு என் பேர் எதுக்கு? நாரைக்கு ஏன் நாரைன்னு பேர்? நாரம்னா நீர்னு அர்த்தம். நாரம்னா நீர், நீரில் வாழக்கூடிய பறவைங்க அதெல்லாம் நாரைன்னு பேர். அதனால தான் திருமாலுக்கு நாராயணன்னே பேர். நாராயணன், அயனம்னா இடம், நாரத்தை இடமாக கொண்டவன் நாராயணன். இந்த காரண பேர் சிவஞான முனிவர் சாதிக்கிறார். இது இந்த மாபாடியத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணன்கிற சத்தம் நாராயண பரநாராயண அப்படின்னு வேதத்தில் சத்தம் இருக்கு. அந்த சத்தம் திருமாலை குறிக்கல, சிவருமானை குறிக்குதுன்னு எடுத்து காண்பிக்கிறார் சிவஞான முனிவர். நாராயண பரன்னு வேதத்தில் இருக்கு. அப்போ நாராயணன் தான் தெய்வம்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? நாராயணம் என்கின்ற சத்தம் சிவருமானுக்கு கூறியது. திருமாலுக்கு நாராயணங்கிறது பேர் இடுகுறி பெயர் கிடையாது, காரண பெயர். இவன் நாரத்தில் இருப்பதனால தான் நாராயணனை தவிர்த்து வேதத்தில் சொல்லப்பட்ட நாராயணன் இவன் கிடையாதுங்கிறாரு. சிவருமானுக்குரிய சத்தம் அது. நாராயணன்கிற சத்தம் சிவருமானுக்குரியது என்று சிவஞான முனிவர் சாதிக்கிறார். சிவஞான பாம்பாடியத்தில் பார்க்கலாம். அதனால தூய்வாயின் ஆரையோடு குறுகு பாய்ந்து ஆரப்போ துறைக்கெண்டை மிளிர்ந்து கயல் துள்ளி விளையாட. அது பாருங்க, எல்லாம் பாருங்க. துறை கெண்டை மிளிர்ந்துனர். கெண்டை மீன் மிளிர்கிறதுனால பலன்னு தெரியுது. அது பக்கத்தில் கயல் வகை மீன் ஒரு மீன். துள்ளி விளையாட காவிவாய் வண்டு. காவினா என்ன கலர்? காவினா என்ன கலர்? காவி கலர், ஆரஞ்சு கலர். காவினா கருப்பு கலர். காவிங்கிறது ஒரு பூ. கருங்கோலை பூவுக்கு பேர் தான் காவி பூன்னு பேர். கருங்கோலை பூவுக்கு பேர் காவி பூ. அதனால அதோட நிறம் காவி நிறம். காவினா நம்ம வச்சிருக்கோம் ஆரஞ்சு கலர், அது கிடையாது. இங்கே இலக்கியத்தில் அது இல்லை. அதுக்கு அருணன்னு பேர். அந்த நிறத்துக்கு ஆரஞ்சு கலருக்கு அருணம்னு பேர். அருணன் இந்தீரன் சீசை அருகினன் இருள் போயகன்றது. காலையில் ஆரஞ்சு கலர் தானே இருக்கு, அது சொல்லுகிறார். அவங்க நம்ம தான் தப்பா படிச்சிருவோம். தப்பா யாரும் ஒன்று சொல்லிடலாம் கொடுக்கல. காவி, அந்த காவி வேற, இந்த காவி வேற. நிறமாகிய காவி வேற.
இங்கே பூவாகிய காவி தான் சொல்லப்படுது. ஆமாம், காவினா கருங்கோலை பூ தான். காவிவாய் வண்டுன்னா இப்போ வண்டு எங்கே காவி கலராக இருந்தது? வண்டு என்ன கலரில் இருக்கும்? வண்டு கருப்பு கலரில் தான் இருக்கும். அதான் காவிவாய் வண்டு. பல பண் செய்யும் கழனினர். அப்படி வண்டுகள் பலவிதமாக பண் செய்யக்கூடிய கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனேன்னர். அப்பேற்பட்ட அந்த காணாட்டு முள்ளூரில் தொழுதேன் சொல்கிறார். திரையினார் கடல் சூழ்ந்த தென்னிலங்கை கோணை பெற்றவனை செஞ்சடை மேல் வெண்மதியினானை கரையினார் புனல்தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது உரையினார் மதையானை நாவலார் உரன்னர். என்ன மதையானை நாவலர்? ஏன் தன்னை மதையானை நாவலாரும் சொல்லுகிறார் சாமி? தெரியல. பின்னாடி மதையானையில் போறேன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டா போவே. திரையினார் கடல் சூழ்ந்த தென் இலங்கை கோணை அவன் தெரியுது. அவன் ராவணன் செற்றவனை அவனை செற்றவர் செஞ்சடை மேல் வெண்மதியினானை கரையினார் புனல்தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுது. கொள்ளிடத்து கரைமேல் இருக்கக்கூடிய அந்த காணாட்டு முள்ளூர் சாமியை தொழுது உரையினார் மத யானைன்னா சொல்லினாலே யானை போன்றவன் அர்த்தம். வலிமையான சொல்லை உடையவன். நல்லது குறிப்பு, நல்லது குறிப்பு, சிறு குறிப்பு தான். இப்போ நீங்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னா அங்கே பரவனாச்சாரியோட திருமாளிகை இருக்கும். சுந்தரமூர்த்தி சாமிக்கு இதுக்கு என்ன பிரதிஷ்டையாக இருக்கும்? யானை பிரதிஷ்டையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? யானை வாகனம் யார் யாருக்கு இருக்கு? இந்திரனுக்கு, முருகனுக்கு, சாஸ்தாவுக்கு. அப்புறம் சாமிக்கு யானை உண்டு. அதான் ஐராவணம்னு இருக்கு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு யானை வாகனம் தான். கடைசியில் எதில் போனார் அவர்? அதனால அங்கே பார்த்தீங்கன்னா யானை பிரதிஷ்டையாக இருக்கும். மகிழ்ச்சி சம்ஹாரம் மத கஜ வாகனன்னு பாடுறாங்கல்ல ஐயப்பனை, அவரும் என்னது மத கஜ வாகனம் தான். அதனால தான் சண்டையே வந்துடுச்சு. பெரிய போர் உண்டானது காரணமே அந்த குழப்பம்தான். மகாசாஸ்தா வருகை படல இன்னொரு பகுதி உண்டு கந்தபுராணத்தில். அப்போ இந்திரன் வந்து இந்திராணி பதுங்கியிருப்பாங்க. அவன் நான் சீர்காழி போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னை யார்கிட்ட விட்டுட்டு போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் என்னை கடைசியில் விட்டானோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்திராணி யார்கிட்ட இருக்காளோ அவன் தான் இந்திரன் அப்படின்னா. அப்போ சக்தி தானே இந்திராணிங்கிறது, சக்தி தானே. இந்த சக்தி தானே இந்திரனை ஆக்குது அவனை. அப்போ இந்திராணியை பாதுகாக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா, சரி உனக்கு ஒரு ஒரு கண்கண்ட தெய்வம் ஒருத்தர் இருக்கார், இந்த தெய்வத்தை நான் விண்ணப்பம் பண்ணுறேன், அந்த தெய்வம் உனக்கு காவலாக இருக்கணும். யாருப்பா அந்த தெய்வம்னு கேட்டால் அது ஹரிஹரபுத்திர பரமேஸ்வரர் அவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. தான் இந்திரன் வந்து அசாஸ்தாவை ஹரியும் ஹரனும் சேர்ந்து உண்டாக்கக்கூடிய மகாதேவதேவர். அவர் வந்து கஜவாகனத்தில் வரக்கூடியவர். அவர் எல்லாருக்கும் அருளை கொடுக்கக்கூடியவர், காரிக்கடவுள் அவர் பேர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இந்த கதையெல்லாம் சொல்கிறான். அங்கே தான் மகாசாஸ்தா வருகை படலம்னு. அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, அவர் எப்படி சாஸ்தா வந்தார், இந்த கதையெல்லாம் வருது. அவரை கூப்பிட்டு சாமிகிட்ட என்ன பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அஜமுகி வரா. அப்போ தான் அஜமுகி தான் சூரபத்மனுடைய தங்கச்சி. ஆமாம்மா, அவள் வந்து இந்திராணியை பார்த்துட்டு கூப்பிட்றாவா, யாருன்னா நான் வந்து கட்டிக்கோன்னு கூப்பிட்றேன். உடனே அழைக்கிற ஐயனே ஓலம் சென்றார் கையனே ஓலம். கையில் செண்டு வச்சிருக்கார் இல்லையா ஐயனார், ஐயனே ஓலம் சென்றார் கையனே ஓலம்னு அழைக்கிறான். உடனே சாமி வரல, இதுக்கெல்லாமா அவர் போவார், நீங்கள் போக வேணாம், நானே போயிட்டு வரேன்னு அவருடைய இந்த பரிவார தேவதையாகிய மகா காளர், அதான் கருப்பு சாமின்னு சொல்கிறோம்ல, காலம்னா கருப்புன்னு அர்த்தம். அதான் காளின்னு பேர் அவளுக்கு. காளினா கருப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். காலம்னா கருப்பு. காலகண்டம் அப்படின்னா கரிய கண்டம், சிவபெருமானுக்குரியது. மகா காலர்னா ரொம்ப கருப்புன்னு அர்த்தம். அப்போ பெரிய கருப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கருப்பசாமின்னு சொல்கிறோம். அவர் வரார். அவர் வந்து என்ன பண்ணார், அதுமையை கையை வெட்டிட்டார். 2 கையை இந்த கையால் தானே பிடிச்சி விட்டார். அடுத்து 2 கையை வெட்டிட்டார். யாரா நீ என்ன கையை வெட்டினிய யாருன்னா, வெள்ளை யானை வாகனத்தில் வருவருடைய காவலாளன்ட்டான் அவன் மகாசாஸ்தா. கொள்ளை வெள்ளாள எடுத்துக்கிட்டா இத்தனை இருந்தாலும் வெள்ளை யானையில் வர்றவன் இந்திரனோட ஆள் தான் இல்லை, கொண்டு போய் காட்படுத்தி அல்லது இன்னும் போய் போட்டு கொடுத்தா அப்படின்னு கந்தபுராணம் வரும். அதில் அவர் வெள்ளை யானையில் வரவர் தானே. மகாசாஸ்தாவும் வெள்ளை வாகனம் தான் அவருக்கும். கஜ வாகனம், துரக வாகனம் உண்டு. துரக வாகனம்னா குதிரையும் வாகனம் தான் சாஸ்தாவுக்கு. காரிக்கடவுள்னு பேர். நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில், பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சாஸ்தாவுக்குன்னு ஒரு முற்றம் இருப்பதாகவும், அங்கே
எப்பொழுதும் குதிரையினுடைய கனைப்பொலியும் சலங்கை ஒளிகளையும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்படின்னு சேக்கரார் சாமி பெரிய புராணத்தில் காட்டுவாங்க, அற்புதமாக காட்டுவாங்க. அதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடம். யாருக்கு யாருக்கும் ரெண்டுமே ஒன்று தான், ஐயப்பன் தான். சாஸ்தா சில காரணத்துக்காக கீழே வந்து மனிதனாக தங்கி திருவிளையாடல் பண்ணுறார். இப்போ நம்ம சாமி வந்து திருவிளையாடல் பண்ணலையே கீழே இறங்கி, அதுமாரி சாஸ்தா சில காரணத்துக்காக மனித ரூபம் தாங்கி இருந்து இந்த பந்தல அரச குடும்பத்தில் இருந்து சில காரணம், அது என்னன்னா உதயணன்னு ஒரு கொள்ளைக்காரனை தாக்குறதுக்காக அவர் வரார். அந்த உதயணன் அவன் ஆட்சி பண்ண அந்த பகுதிக்கு வர தான் உதயன் மண்டலம், அதான் உதக மண்டலம். உண்டு வரலாறு. அந்த கதையை வந்து புராண கதையை மாற்றி மகிழ்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் உதயணன்னு ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஆட்சி பண்ண பகுதிக்கு வர உதக மண்டலம், ஊட்டி. அந்த கோட்டையை கண்டு பிடிக்கிறதுக்காக அவர் இளவரசனாக வந்து அந்த ஊரில் அந்த நாட்டில் தங்கியிருந்து சாஸ்தாவுடைய அம்சம் அவர் தங்கியிருந்து படையெல்லாம் திரட்டி சண்டை போட்டு ஜெயிக்கிறார். முதல்ல தோற்று போயிடுறாங்க, ரெண்டாவது தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அவ கூட இருக்கிறவங்க தான் இந்த வாபர் குபர்லாம் சேர்த்துக்கிறது. அதில் சரணம் சொல்லும்போது இஞ்சிப்பாறை கோட்டை, உடம்பாறை கோட்டை எல்லாம் வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கங்கே போய் சண்டை போட்ட இடம். அங்கங்கெல்லாம் படை திரட்டி அங்கெல்லாம் தங்கியிருந்து அந்த மணிகண்டன் அப்படி வந்து இது நீங்கள் ஐயப்பனுடைய வரலாறு புராணத்தை படித்தாலே தெரியும். இதான் ரியல் கதை. அது உண்மைதான். ஆமாம், சஸ்தா தான் ஐயனார் தான். ஐயனாருடைய அம்சம்தான் மணிகண்டனாக வந்து பிறக்கிறாரு. அப்புறம் அவர் அவதார நோக்கம் அந்த உதயணன்லாம் சரி பண்ணி பந்தல அந்த விஷயத்தை சரி பண்ணோடனே அப்புறம் திரும்ப போய் நெட்டை கூடி அமர்ந்து தெய்வமாக ஆகிடுறார். அப்படி அமர்ந்த கோலம் தான் ஐயப்ப சாமியாக கும்பிட்றோம். சாஸ்தா தான் அவன். இப்போ காலத்துக்கு முன்னாடி அந்த முன்னாடி வேறு இடத்துல இருந்திருக்கு, பொன்னம்பலம் மேடுங்கிற ஒரு இடத்துல தான் அந்த சாஸ்தாவுக்கு பழைய கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அருகே வந்து இப்போ இருக்கிற இடத்துல கோயில் உண்டாக்கி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார்கள். அதாவது அவர் அம்புட்டு, ஆமாம் அம்புட்டு அந்த அவங்க பாண்டிய அரச வம்சம் தான் அது. ஆக்சுவலாக அவங்க சேர குடும்பம் கிடையாது. ஒரு பேர் என்ன மணிகண்டன் ஐயப்பசாமி வந்து இருந்த அந்த குடும்பம் பந்தல அரண்மனைன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து இப்போ சேர குடும்பம் கிடையாது, பாண்டிய குடும்பம். ராஜசேகர பாண்டியன் தான் அவங்க அப்பாவுக்கு பேர். அவங்க பாண்டிய ராஜாக்கள் வந்து பல காரணத்தினால பிரிந்து பல்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. செழியரை தேசுகோள் அப்படின்னு. செழியர்னா பாண்டியர் குடும்பம் வந்து 5 குடும்பமாக இருக்கும் எப்பொழுதுமே. 5 குடும்பம் பிரிந்து இருந்து ஆட்சி பண்ணுவாங்க. பஞ்சவர்னு அதனால தான் பேர் அதுக்கு. அல்ல பஞ்ச பாண்டவர் அவங்க. பஞ்சவர்னா பாண்டவர்னு அர்த்தம். சாரி, இந்த பாண்டியர்கள்னு அர்த்தம். 5 இடத்துல பிரிந்து நின்று ஆட்சி பண்ணி அதில் யார் தலைமைத்துவம் வந்தானோ அவன் தான் முதல்ல இருந்து ஆட்சி பண்ணுவான். இதுதான் பாண்டியருடைய ஆட்சி முறைமை. அதனால தான் செழியர் அப்படின்னு பன்மையில் சொல்லுவாங்க. பாண்டியர், பஞ்சவர் இதெல்லாம் பாண்டியர் குறிக்கும். 5 பேர் இருப்பான் அதில். அது ஒரு குடும்பம் தான் பிரிஞ்சு கேரளாக்குள்ளே போய் அவங்க கொஞ்சம் இந்த கேரளா கலாச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் தான் அவங்களுடைய குலதெய்வமாக மீனாட்சி அம்மனை தான் கும்பிட்டுருக்காங்க. அதனால தான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பின்பக்கத்தில் மாளிகைப்புறத்து அம்மன் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறாங்க. மீனாட்சி அம்மன் அது. மாளிகைப்புறத்து அம்மன்கிறது மீனாட்சி அம்மன். அது கதையை பார்த்துட்டாங்க. அவங்க குலதெய்வம், அதாவது ஐயப்பனுக்கு குலதெய்வம் அது. மாளிகைப்புறம்னா என்ன? கேரளா மலையாளத்தில் மாளிகைனா வீடு, மாளிகைப்புறம்னா கொல்லை பக்கம்னு அர்த்தம். கோயில் அந்த கேரளாலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கொல்லை பக்கத்துலேயே வீடு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க எல்லா தெய்வம் அவங்களோட குலதெய்வத்துக்கு. காவுன்னு பேர் அதுக்கு. காவுன்னா கோயில் அந்த மலையாளத்தில். அந்த மலங்காவு அப்படின்னு இருக்கும், ஆரியங்காவு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுமாரி வீட்டுக்குன்னு அந்த தெய்வத்தை கொள்ளையிலேயே எங்கேயோ பகவதியாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதுபோல் மாளிகை புறத்தில் இருந்த தெய்வம் அது ஐயப்பனுடைய வழிபாட்டுக்காக அம்பாலை அங்கே ஸ்தாபிச்சு வச்சுருக்கிறாங்க. அது மாளிகை புறத்தம்மன்னு பேர். ஆக்சுவலாக அவன் மீனாட்சி அது. அது தெரியாமல் அதை மக்கள் வந்து அது வேற மாதிரி கதை. என்னங்க? பாண்டிய ராஜாக்களுடைய தொடர்புடையது தான். அதனால எதுக்கு விரட்ட போனோம் நம்ம இப்போ ஐயனார்ட்ட? மத யானை. ஒரு யானை எங்கெல்லாம் நிறைய விஷயங்கள கண்ணே தந்து உரையினார் மதையானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த ஒந்தமிழ்கள் வல்லார். இது உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினைச்சேன்.
திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் அவரை பற்றி வரக்கூடிய குறிப்பு. நாட்டுச்சிறப்பு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் 82வது பாட்டில் இருக்க இந்த குறிப்பு சத்தி தற்பர யோகி இங்கே இருக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நேற்று கூட சொன்னேன், சத்தி தற்பர யோகிகள்னு சாக்தர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்கிற குறிப்பு சொன்னதா இந்த பாட்டு தான். சத்தி தற்பர சித்த யோகிகளும் சாதக தனி தலைவரும் முதலான நித்தம் எழுதி ஆயுள் மைத்தவர்கள் நீடுவாழ் திரு பாடியும் அநேகம், இப்படி அவங்க இருக்கக்கூடிய பகுதி அநேகம் இருக்குது காஞ்சிபுரத்தில். சித்தர் வெஞ்சையர் ஏக்கர் கந்தருவர் திகழ்ந்து மண்ணுவார் அவங்களும் அங்கே இருக்காங்க. செண்டு கையேந்தி வித்தக கரிமேற்கொள்ளும் காரி மேவு செண்டனை வெளியும் ஒன்று உளதால் அப்படின்னு சொல்லுகிறார். செண்டனை அதுக்கு பேர் செண்டனை வெளி, செண்டனை வெளி ஐயனார்னு அங்கே ஐயனார் கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில். அது செண்டனை வெளின்னு அதுக்கு பேர் அந்த ஊருக்கு. அது எப்படி இருக்காரா, செண்டு கையேந்தி வித்தக கரிமேற்கொள்ளும் காரி, வித்தக கரி மேலே வரக்கூடிய யானை மேலே வரக்கூடிய அந்த காரியை அந்த பேர் காரி. காரின்னு வந்துன்னா ஐயனாரை கொடுக்கக்கூடிய பேர் காரி கடவுள்னு பேர் அவருக்கு. காரி உண்டி கடவுள்னா சிவபெருமான், விஷத்தை சாப்பிட்டவர் அர்த்தம். காரி கடவுள்னா இவருக்கு பேர் காரி அப்படின்னாலே ஐநாரை கொடுக்கும். மேவு சென்று இவரை பற்றி இன்னும் தெளிவாக காஞ்சி புராணத்தில் இருக்கும். காஞ்சி புராணத்துலையும் தெளிவாக அதை பற்றி பேசியிருப்பாங்க. சரி, காநாட்டு முள்ளூரில் கண்டு கழுத்தொழுது உரையினார் மதையானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த ஒந்தமிழ்கள் வல்லார். இந்த தமிழ்களில் யார் வல்லவர்களாக இருக்கிறார்களோ வரையினார் வகை ஞாலம் ஆண்டவருக்கும் தாம் போய் வானவருக்கும் தலைவராய் நிற்பர் அவர்தாமேன்னு உலகத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் தலைவராகி வானவருக்கும் தலைவராக இருப்பார். அந்த பதியத்தை பாடுகள் இந்த பொன்னுசாமி நிறைவு செய்துக்கிறோம். அதோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சாப்பிட்டு வந்துருங்க.